ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சத்ருவின் போராட்டத்திலிருந்தோ மனுஷ புயபலத்திலிருந்தோ தப்புவிக்கப்பட நமக்கு அபிஷேகம் தேவை. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு புது எண்ணெயால் உங்களை அபிஷேகிப்பேன் என்று சொல்லி. நேற்று வரை இருந்த ஒரு அபிஷேகம் அல்ல, இன்னைக்கு புதிய அபிஷேகத்தினால், புதிய தைலத்தினால் இன்னைக்கு உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிரப்புவார். இந்த அபிஷேக தைலம் என்ன பண்ணும் என்று சொன்னால், உங்களை உயர்த்தும், நுகதடிகளை முறிக்கும். கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், பாடுகளை முறிக்கும், சத்ருவினால் வரும் போராட்டங்களை முறித்து போடும். இந்த நாளும் கர்த்தர் உங்களை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். அவ்வளோ பெரிய கனமான ஒரு ஸ்தானத்தை இந்த நாளில் உங்களுக்கு தருவார். அதே போல புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, புதிய அபிஷேகத்தினால் உண்டான நன்மையினால் நிரப்பப்பட்டு இந்த நாள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.